திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கத்தில் 10 வயது சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட விவகாரத்தில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவன் கைது செய்யப்பட்ட காட்சி வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். விவரங்கள் என்ன? கும்முடிப்பூண்டி அடுத்த ஆரம்பாக்கத்துல கடந்த 12ஆம் தேதி பள்ளி முடித்து வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த 4ஆம் வகுப்பு சிறுமியை மர்ம நபர் பின்தொடர்ந்து சென்று கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த விவகாரத்துல தற்போது உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த வாலிபரை பிடித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். பள்ளியில் இருந்து புத்தக பையுடன் வீடு திரும்பிக் கொண்டிருந்த 4ஆம் வகுப்பு மாணவியை கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளியின் தெளிவான புகைப்படத்தையும் போலீசார் வெளியிட்டிருந்தார்கள். இந்த நிலையில்தான் சூலூர்பேட்டை ரயில் மேடையில அந்த நபர் சுற்றித் திரிவதாக காவல்துறையினர் தகவல் கிடைத்து ராணிப்பேட்டையை சேர்ந்த தனிப்படை போலீசார் அந்த குற்றவாளியை கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்து தற்போது காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில வடக்கு மண்டல ஐஜி அஸ்லாகரக் தலைமை உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் அங்கு விரைந்திருக்கிறார்கள். மேலும் சம்பந்தப்பட்ட குற்றவாளியின் புகைப்படத்தையும் பாதிக்கப்பட்ட சிறுமியிடம் அடையாளம் அந்த புகைப்படத்தை காட்டி அவரிடமும் அடையாளம் காணப்பட்டிருக்கிறது. சிறுமி மீண்டும் உடல்நிலை சரியில்லாமல் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில இன்று அவர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டிருந்தார். அவர் வீட்டிலிருந்து அவரிடம் இந்த புகைப்படத்தை காட்டி பெற்றோர் முன்னிலையில உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். அது மட்டும் அவனுடைய புகைப்படம் இல்லாமல் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.